இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்டைலில் சூப்பராக ஒரு கருவாட்டு குழம்பு செய்யலாங்க. இப்போ இந்த கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்காக சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி, 5 பல் பூண்டு இதெல்லாம் தொளிச்சிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. நல்லா கழுவிட்டு ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம இதெல்லாம் வதக்கிட்டு தான் செய்ய போகிறோம். சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் துருவலெல்லாம் சேர்த்துட்டு, இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே அதுலேயே போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அதை அரைச்சிட்டு, அதுக்கப்புறமா தாங்க குழம்பு செய்ய போகிறோம். இன்னும் ஒரு பெரிய வெங்காயம் தாளிக்கிறதுக்காக தொளிச்சு வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய கருவாட்டு குழம்பு சூப்பராக ஒரு கிராமத்து ஸ்டைலில், அதுவும் நம்ம வீட்டு விறகடுப்பில் இன்றைக்கி செய்யலாங்க. நல்லா காத்தோட்டமாக உட்காந்து நல்லா கருவாடையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சூப்பராக செய்யலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, இந்த கறி குழம்பு இதெல்லாம் நம்ம விறகடுப்பில் செய்யும்போது அது இன்னமும் ஒரு புது விதமாக தனி டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்குன்னு விறகடுப்பு இல்லாதவங்கெல்லாம் எங்கே போய் செய்கிறதுன்னு கேட்டுறாதீங்க. நான் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். நானுமே ஒரு சில டைமில் விறகடுப்பு இருக்கும்போதே மட்டன் சிக்கன் எல்லாம் காய்ச்சணும் அப்படின்னா, நான் குக்கர்லேயே கூட வேக வச்சு செஞ்சுருக்கிறேன். இருந்தாலும் அதனுடைய டேஸ்ட்டும், இதனுடைய டேஸ்ட்டும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, விறகடுப்பில் செஞ்சதோட குழம்போட டேஸ்ட் ஒரு படி கொஞ்சம் தூக்கலா தாங்க இருக்கும். நம்ம என்னதான் உள்ள செஞ்சோம் அப்படின்னாலும், குக்கரில் வேக வச்சோம் அப்படின்னாலும். இந்த விறகடுப்பில் செஞ்சதோட டேஸ்ட் சூப்பராகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாத அடுப்பு வேஸ்ட்டாக எரியுது அப்படிங்கிற கவலை இல்லை. முக்கியமாக கேஸ் மூயும் அப்படிங்கிற கவலையே இல்லைங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு வடைச்சட்டி ஒன்று வச்சுக்கலாங்க. இந்த வடைச்சட்டிக்கு ஒரு காது உடஞ்சிருச்சு. இருந்தாலும் இதை யூஸ் பண்ணலாங்க. வடைச்சட்டியெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதனுடைய காது மட்டும் உடஞ்சிருச்சு. நல்லா சூடானதுக்கப்புறமா பக்கத்து அடுப்புலேயே கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுருக்கிறேன். அந்த சுடு தண்ணி நல்லா கருவாடு கழுவிக்கலாங்க. இப்போ கடலெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்சோம்ல சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பக்கத்துலேயே சுடு தண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த தீ அதுக்கு போயிட்டு நல்லா சூடாகி வந்துடும். இப்போ நம்ம கருவாட்டை ஒரு பச்சை தண்ணியில் ஒருக்கா கழுவிட்டு, அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் 2 தடவை கழுவி எடுத்துடலாம். எடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு மண், தூசி இதெல்லாம் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக கிடைக்கும். இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 5, 6 மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய் காரமே இல்லைங்க. அதனால் 5, 6 மிளகாய் சேர்த்துருக்குறேன். அதோட நான் குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துவேன். இப்போ ஒரு 2 பழுத்த தக்காளியும் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். விறகடுப்பில் செய்கிறதுனால சமையலெல்லாம் லேட் ஆகுமா அப்படின்னா நம்ம விறகு கரெக்டாக காஞ்ச விறவாக இருந்துச்சு அப்படின்னா லேட்டெல்லாம் ஆகாதுங்க. சீக்கிரமாக தான் ஆகும். நம்மளுக்கு கேஸுக்கும் விறகுக்கும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா எல்லா பொருளும் எடுத்துகிட்டு கிட்ட வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக சமைச்சு முடிச்சிடலாம். சீக்கிரம் வெந்து வந்துடுங்க. நம்மளுக்கு கேஸும் மீதியாகும். இப்போது சீரகம், மிளகு இதுவும் சேர்த்துட்டு தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக ஆறுனதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு கருவேப்பிலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டால் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். இப்போ இந்த வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டிலையே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள். இந்த குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறது அப்படின்னா மல்லி, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம், பட்டை, கிராம்பு, சீரகம், மிளகு, சோம்பு இது எல்லாமே சேர்த்து வறுத்துட்டு
1 கிலோ மல்லிக்கு வந்து 1/4 கிலோ அளவுக்கு மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அரைச்ச மல்லித்தூள் தாங்க. சூப்பராக இருக்கும் இதனுடைய மனம் வந்துட்டு. இதனுடைய ரெசிபி வந்து நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்காக போடுறேன். இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இன்றைக்கி இந்த கருவாடு வந்துட்டு எங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஆனால் தாங்க சந்தை வரும். அதனால் சந்தையில் இருக்கிறவங்க வந்து இன்றைக்கி வந்து ஊருக்குள்ளே கருவாடு கொண்டு வந்தாங்க. அப்பா அவங்கக்கிட்ட வாங்கினது தான். அது என்னமோ இந்த பனி ஆரம்பிச்சதுங்க. வீட்டில் ஒருத்தருக்கு சளி பிடிச்சா மற்ற எல்லாத்துக்கும் அந்த சளி, தொண்டை வலி இதெல்லாம் பரவிட்டு தாங்க போகுது. அது என்ன ஏதுன்னே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் வந்து வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கருவாடு செஞ்சு கொடுங்க. அதுவும் அவங்களுக்கு பகல் எல்லாம் இருமல் வராதுங்க. இந்த தூங்குகிற டைமில் நைட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரே இருமலாகவே இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த கருவாடு இல்லைன்னா குஞ்சு கருவாடு வாங்கிட்டு நல்லா குழம்பு மாதிரி வச்சு இல்லைன்னா கிரேவி மாதிரி வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நம்ம இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. சேர்க்கறது எல்லாமே ரொம்பவே நல்ல பொருட்கள். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, ஜீரகம், மிளகு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்க்கறதுனால வந்துட்டு இந்த கருவாட்டோட சேர்த்து அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச கருவாட்டை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை தண்ணியில் 2 தடவை அலசிக்கலாங்க. நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த அடுப்பில் பக்கத்து அடுப்புலேயே கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சுடு தண்ணியிலையும் போட்டுட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் பொறுமையாக செய்ய வேண்டிய வேலைங்க. நல்லா அலசி எடுத்தீங்க அப்படின்னா தான் வந்துட்டு அதில் இருக்கிற மண்ணெல்லாம் வரும். மண் வந்துச்சு அப்படின்னா தான் வந்து நம்ம சாப்பிடும்போது வந்து நர நரன்னு இருக்காதுங்க. இல்லைன்னா வந்து கருவாடு வந்துட்டு சாப்பிடும்போது மண் வந்து நம்ம சாப்பிடும்போது நர நரன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் வந்து நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக சுத்தம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து மண்ணெல்லாம் இருக்காது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பச்சை தண்ணியில் 2 விசம் அலசினதுக்கப்புறமா சுடு தண்ணியிலையும் கொஞ்சம் அலசிக்கலாங்க. அலசிட்டு அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் இந்த கருவாட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கூட ஒரு முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாங்க. சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும். இந்த காயெல்லாம் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட சொரக்காய் இருந்துச்சுன்னா வந்துட்டு சொரக்காவோட சேர்த்து கருவாட்டி குழம்பு ஆட்டி காய்ச்சி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கை விட வந்துட்டு சொரக்காவில் வந்து கருவாட்டு குழம்பு வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ஒரு நாளைக்கு அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு தேவையான அளவு கத்திரிக்காய் ஒரு 4-5 கத்திரிக்காய் வந்துட்டு அரிஞ்சு எடுத்து வச்சாச்சுங்க. எடுத்து வச்சுட்டு மறுபடியும் தாளிக்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கொழுந்து கருவேப்பிலையாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல மணமாக இருக்கும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச காய்கறியும் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு முதல்ல நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து உருளைக்கிழங்கு வேகாது. இது இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலாக்களை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரையும் கழுவிட்டு குழம்புக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு சேர்த்துக்கணுங்க. இந்த காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வரதளவுக்கு இப்போவே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் புளி கரைசல் தண்ணி சேர்த்துவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க.
கத்திரிக்காய்லாம் வெந்து வந்துருங்க. உருளைக்கிழங்கு வேகறதுக்காக கொஞ்சமாக கூடுதலாக தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா போதுமான அளவாக இருக்கும். இப்போ வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் வந்து புளி ஊற வச்சுருக்கிறேன். அந்த ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி எல்லாம் விட்டுட்டு இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச கருவாட்டையும் சேர்த்துக்கலாங்க. கருவாட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு தட்டம் போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். இதுக்கு மேலே நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. உப்பு காரம் மட்டும் கடைசியாக செக் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா போதுங்க. காய் வெந்துருச்சா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கூட கடைசியாக மல்லி இலையோ கருவேப்பிலை இலையோ தூவி இறக்கிக்கலாங்க. இது நீங்கள் 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பில் இருந்து இறக்குனதுமே வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நல்லா கிரேவியாக கொல கொலன்னு வந்துருங்க குழம்பு. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம ஒயிட் ரைஸ் கூட ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்பு இன்றைக்கி மட்டும் இல்லை, நாளைக்கு இதை விடவே டேஸ்ட்டாக இருக்கும். வச்சு சாப்பிட்லாம், ஒன்றுமே கெடாது. இது வந்துட்டு இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் அப்படின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நம்மளோட கிராமத்து கருவாட்டு குழம்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, ஹைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணுங்கள்.